வெல்கம் டு ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ் சேனலில் வெதிக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதா பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டைம் அண்ட் ஒர்க். இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம மோஸ்ட்லி எல்லா டைப்ஸும் என்ன பண்ணுவோம்னா இந்த W = ET இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் செய்வோம். ஓகேயா? ஸோ இதில் டபிள்யூங்கிறது என்னதுன்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு. ஓகேயா? அதே மாதிரி ஈங்கிறது என்னதுன்னா எஃபிஷியன்சினா இப்போ ஒன் டே ஒரு பர்சன் அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டீங்கிறது என்னென்னா டைம் டு கம்ப்ளீட் தி ஒர்க். ஸோ டைம் அதாவது அந்த ஒர்க்கை எத்தனை டேஸில் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அது டேஸாக இருக்கலாம், ஹவர்ஸாக இருக்கலாம், மினிட்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ W = ET நம்மள்ட்ட டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா எஃபிஷியன்சியும் ஒரு பர்சனோட எஃபிஷியன்சியும் அவங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்களோ அதை ரெண்டையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் கிடச்சிடும். ஓகேயா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்ப்போம். சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போது ஸோ இந்த W = ETலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். எஃபிஷியன்சி வேணும்னா என்ன பண்ணணும், W/T கிடைக்குமா நம்மளுக்கு. ஸோ அதை வச்சு நான் எஃபிஷியன்சி கண்டுபிடிப்பேன். இன்கேஸ் எனக்கு வந்து டேஸ் வேணும், அதாவது டைம் எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு வேணும்னா T = W/Eன்னு கிடைக்கும். ஸோ ஓகே, அந்த ஒரு இது W = ETங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சு நம்ம எஃபிஷியன்சி டைம் எதை வேணால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த W = ET பேஸ் பண்ணி தான் நம்ம இனிமேல் வரப்போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மென்னுக்கும் டேக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 men சேர்ந்து ஒரு வீடை வந்து நம்மளுக்கு 2 டேஸில் கட்டி முடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேயா? ஸோ இப்போ 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மென்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்னும் டூ மோர் மென் ஆட் ஆகிறாங்க அப்படின்னா 4 men வந்து அந்த வீடை வந்து எத்தனை நாளில் கட்டி முடிப்பாங்க அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். அப்போது எத்தனை நாள் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் மென் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பர்சன் வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், அவங்க அந்த ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க. அதிகமான ஆட்கள் இருந்தால் அந்த வேலையை சீக்கிரம் முடிப்பாங்க தானே. ஸோ அப்போ மென்னுக்கும் டேஸுக்கும் ரிலேஷன்ஷிப் என்னென்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேயா? ஸோ அப்போ இங்கே 2 டேஸில் டூ men சேர்ந்து 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா இப்போ 4 men சேர்ந்து எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, 1 டேயில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ×2 ஆகிருக்கு. ஸோ 2 × 2 4 men 2 வந்து மல்டிபிள்ஸ் ஆகிருக்கு. பட் அங்கே என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே மல்டிபிள்ஸ் ஆகிருக்கனால அங்கேயும் 2 × 2 மல்டிபிள் பண்ணி 4 டேஸ்னு சொல்லக்கூடாது. இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? ஸோ மென் இன்க்ரீஸ் அப்போ என்ன பண்ணால் அங்கேயே மல்டிப்ளைனா இங்கே டிவைடில் வரும். ஸோ /2ன்னு போடணும். அப்போ 2 / 2 நம்மளுக்கு என்னது 1 கிடைக்கும். இப்போது மென் வந்து நம்ம டேஸ்க்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எப்பவுமே பார்த்தாச்சு. இப்போது மென்னுக்கும் நம்ம ஒர்க்குக்கும் பார்ப்போம் என்ன ரிலேஷன்ஷிப்னு. இப்போ வந்து மென் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ அதிகமான மென் சேர்ந்து அந்த ஒர்க் என்ன பண்ணுவாங்க, நிறையா வேலை தானே, அதிகமான ஒர்க்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். ஸோ மென்னும் ஒர்க்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கும் டேஸ்க்கும் பார்க்கும்போது அதுவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா அதிகமான ஒர்க்னா நம்மளுக்கு எத்தனை டேஸ் இருக்கும், அதிகமான டேஸ் தான் எடுக்கும். ஏ வந்து ஒரு வேலையை வந்து 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாராம். பி வந்து அதே வேலையை 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாராம். இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 3 days அண்ட் பி கேன் டூ எ சேம் ஒர்க் இன் 6 days. ஸோ தே ஒர்க்கிங் டுகெதர் ஹவு மெனி டேஸ் டு கம்ப்ளீட் தி ஒர்க். ஓகேயா? ஸோ அப்போ இதுக்கு வந்து ஏ வந்து எத்தனை டேஸில் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, 3 daysல. பி வந்து அதே ஒர்க்கை 6 daysல முடிப்பாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க, 2 பேரும் ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து ஒன்றா எவ்வளோ டேஸில் அதை முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எப்பொழுதுமே நம்மளோட இதில் வந்து V = ETன்னு பார்த்தோமா, V = ET. இதில் வந்து இந்த W டோட்டல் ஒர்க் வந்து எப்பவுமே எல்சிஎம் கண்டுபிடிச்சு அது மூலமாக தான் அது கிடைக்கும் இந்த டோட்டல் ஒர்க். ஸோ அப்போ நம்ம இதோட எல்சிஎம் என்னது, நம்மளுக்கு எல்சிஎம் வந்து பெரிய நம்பர் இல்லையா, 6. இப்போ அந்த 6 வந்து 2 டிவைட் பண்ணி தான் பார்க்கணும். 3 டேபிள்லேயே 6 வரும், 6 டேபிள்லேயே 6 வரும். அப்போ நம்மளோட எல்சிஎம் வந்து 6. இப்போ 6ன்னு வச்சோம்னா இப்போ இதுதான் நம்மளோட டோட்டல் ஒர்க். ஸோ ஒர்க்குன்றது நம்மளுக்கு என்னது 6. இப்போ அதில் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த என்ன கண்டுபிடிச்சோமோ அதில் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 6/3னா நம்மளுக்கு என்னது 2. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி வந்து 2. அதே மாதிரி 6/6னா 1. பியோட எஃபிஷியன்சி 1. ஓகே, இப்போ நம்ம எஃபிஷியன்சி எழுதிப்போம். ஏக்கு வந்து 2 அண்ட் பிக்கு வந்து 1. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஏ டுகெதர் அப்படின்னா A + B 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க, ஹவு மெனி டேஸ் டு கம்ப்ளீட் தி ஒர்க் அப்படின்னா
ஸோ அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணுமா, அவங்களோட எஃபிஷியன்சி ஒன் டே வந்து இவங்க 2 இவங்க 1 இருப்பாங்க. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3. ஸோ A+B அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 3 இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம டோட்டல் ஒர்க்கை டிவைட் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் இது வந்து என்னது எஃபிஷியன்சியா. இப்போ நமக்கு டேஸ் வேணும்னா என்ன பண்ணணும், எஃபிஷியன்சி பை டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சியா, T is equal to W by T. அப்போ நம்ம டோட்டல் ஒர்க் எவ்வளவு 6. அப்போ 6/3னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2. அப்போ எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னா 2 days. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு எஃபிஷியன்சி, அப்புறம் அது மூலமாக நான் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறேன். எஃபிஷியன்சி வச்சு நான் அந்த டேஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகேயா, நம்மளுக்கு டேஸ் வேணும் அப்படின்னா எஃபிஷியன்சி T வேணும் அப்படின்னா W/E, டோட்டல் ஒர்க்கு பை E வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு கேட்கறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், AB ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி 3 போட்டிருக்கேன். இன்கேஸ் A மட்டும் அப்படி இல்லாமல் B மட்டும் முடிக்க எத்தனை நாள் எடுப்பாங்க அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், பியோட இது வந்து 1. ஸோ 1 அப்போ 6 daysல முடிப்பாங்க, 6/1 6 daysல முடிப்பாங்க அந்த ஒர்க் அப்படின்ற மாதிரி. B மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னா. ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம அதே சமயம் இன்னொரு டைப்லேயே செய்யலாம். எப்படின்னா இப்போ AB நம்ம என்ன சொல்லுவோம், A வந்து 3 daysம் B வந்து 6 daysம் வந்து ஒர்க்கை முடிப்பாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துங்கும் போது A+B கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு x into y divided by x plus y இந்த மெத்தட்லேயே செய்யலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸுங்கிறது 3 and yங்கிறது 6. அப்போ 3 into 6 divided by x plus yங்கும் போது 6 plus 3 வந்து 9. இப்போ அடிச்சோன்னா 3 3s are 9, 3 அடிச்சோன்னா 2. ஸோ 2 days கிடைச்சிருச்சா? ஸோ இந்த டைப்லேயே பண்ணலாம். உங்களுக்கு வந்து நான் மோஸ்ட்லி வந்து அந்த ப்ரீவியஸாக பண்ணுவோம் அந்த இதுபடி தான். அடுத்தடுத்து இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். அதனால தான் நான் அந்த மெத்தடில் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு இது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு எது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A வந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். அதே A and B ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார்கள் எனில் B என்பவர் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா A வந்து A தனியாக ஒரு வேலையை A can do a piece of work in 24 days. ஓகேயா, நெக்ஸ்ட் A and B together to complete a work in 6 days. Then find B alone how many days to complete the work. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். A வந்து 24 daysல அந்த ஒர்க்கை முடிக்குமா. அதே மாதிரி A+B கொடுத்துருக்காங்க. இங்கே முதல்ல A+B தான் நம்மளுக்கு கேட்டாங்க, இப்போ A+B கொடுத்துருக்காங்க. சேர்ந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 6 days. அப்போ ரெண்டு பேர் தனியாக B அளவு நம்மளுக்கு கேட்குறாங்க. B மட்டும் தனியாக இருந்தால் எத்தனை டேஸில் அதை முடிப்பாங்க. ஸோ இதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம போன தடவை என்ன A+Bக்கு கண்டுபிடிச்சோம். இந்த ப்ளஸ்னால நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலாவில் XY டிவைடட் பை X plus Y போட்டோமா. இங்கே வந்து என்னன்னா இப்போ இது நம்மளுக்கு இதுலேருந்து B வேணா என்ன பண்ணுவோம், A+Bலேருந்து நம்ம A சப்ராக்ட் பண்ணால் B கிடச்சிருமா. அப்போ அதனால என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவில் இங்கே கீழே மைனஸ் போட்டுக்கணும். XY by X minus Y. அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்துட்டு அலோன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இங்கே சப்ராக்ட் போட்டுக்கணும். ஓகேயா, எந்த இடத்துல அது மாதிரி யூஸ் பண்ணுறோம் புரியுதா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிப்போமா. அப்போ 64க்கும் 6க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம டோட்டல் ஒர்க்கு. இப்போ நம்மளுக்கு எல்சிஎம்னா பெரிய நம்பர் தானே 24 இதில் 2 டிவைட் ஆகுமா ஆகும். ஸோ அப்போ நம்மளோட எல்சிஎம் வந்து 24 தான். இப்போ 24 எடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு இது எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பண்ணுமா. இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்கும். இங்கே 24/6னா நம்மளுக்கு 4 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ ஏயோட எஃபிஷியன்சி என்னது 1. A+B ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது எஃபிஷியன்சி 4 இருக்கு. ஓகேயா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் மெத்தடில் பண்ணுறேன். அப்படி இருக்கா. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, B அலோன் கேட்குறாங்க. B அலோன்கும் போது நம்ம அதில் சொன்ன மாதிரி தான் A+Bயோட ஏயை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு B கிடைச்சிருமா. A+B என்னது எஃபிஷியன்சி 4. அப்புறம் அதில் ஏஐ மட்டும் சப்ராக்ட் பண்ணால் 1. அப்புறம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது 3. அப்போ நம்ம இப்போ பியோட எஃபிஷியன்சி 3 கிடைச்சிருச்சு. டோட்டல் ஒர்க் என்னது 24. அப்போ நம்மளுக்கு டைம் என்னது ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஸோ நம்ம என்ன பண்ணணும் 24 டிவைட் பை 3. இப்போ நம்மளுக்கு என்னது 8. அப்போ பி ஆனால் அந்த ஒர்க்கை எத்தனை டேஸில் முடிப்பாங்க, 8 டேஸில் முடிப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, ஸோ இப்போ அது செகண்ட் மெத்தடில் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னேன்ல XY டிவைட் பை X minus Yன்னு போடணுமா.
ஸோ அப்போ XY தான் 24 into 6 போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு 14 8 18 days ஓகேயா 18 கிடைச்சிச்சு. இப்போ நம்ம அடிச்சோம்னா 8 6 வந்து 3 டைம்ஸ் 3 ஆல 8 அடிச்சா 24. ஸோ 24 வந்து 8 டைம்ஸ். இப்போ எத்தனை டேஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு 8 டேஸ். ரெண்டும் சேமாக இருக்கா? ஓகே, இந்த டைப் உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கணும், இந்த டைப் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, நான் மோஸ்ட்லி வந்து இந்த இதை யூஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து வர சம்பளம் நான் செய்வேன். அதனால தான் இதே சேர்த்து நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து என்னன்னா 3 முதல்ல நம்ம 2 பேர் சேர்ந்து வேலை செய்யறதா பார்த்தோம். இப்போ இங்கே 3 பேர், ஸோ 3 மெம்பர்ஸ் சேர்ந்து பார்க்குறாங்க. அந்த இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது A + B வந்து 12 டேஸ், B + C வந்து 15 டேஸ், C + A வந்து 20 டேஸ். அப்போ A + B + C எத்தனை டேஸில் முடிப்பாங்க? 3 பேர் சேர்ந்து இந்த ஒர்க்கு எத்தனை டேஸில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன? LCM கண்டுபிடிக்கணும், அதாவது டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா? ஸோ இப்போ இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். 12 15 20. ஸோ இதில் ஹையஸ்ட் நம்பர் என்னது 20. 20ங்கும் போது இந்த 20 2 டிவைட்ஸபிள் ஆகுமா? ஆகாது. அப்போ 20 டிவைட்ஸ் போகும். 40ங்கும் போது வராது. அடுத்து 60ங்கும் போது 2லேயே 15லேயே வரும் 12லேயே வரும். அப்போ நமக்கு LCM என்னது 60. ஓகேயா? LCM வந்து எப்படி ஷார்ட்டாக பண்ணுறது எப்போ வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ 60 நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா இப்போ இதோட எஃபிஷியன்சி நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சா, சாரி ஒர்க்கு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எஃபிஷியன்சி என்னது ஒர்க்கு டிவைட் பை டேஸா. அப்போ நம்ம இது 60 டிவைட் பை 12ங்கும் போது 60ல் எத்தனை டைம்ஸ் வரும்? இது 5 டைம்ஸ் கிடைக்கும். இது எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? 4 டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு C வந்து எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்னா 3 டைம்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ எஃபிஷியன்சி ஏயும் பியும் சேர்ந்து செய்யும் போது அவங்களோட எஃபிஷியன்சி எத்தனை இருக்கு? 5. அதாவது 5. அடுத்து B அண்ட் C சேர்ந்து 4. அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 4ஆ இருக்கு. C அண்ட் ஏயோட எஃபிஷியன்சி வந்து 3ஆ இருக்கு. ஓகே, இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சாச்சு, எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையானது A + B + C. A + B + Cங்கும் போது ஸோ ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு A + B + C கிடைக்குமா? அப்போ 5 + ஏன்னா இது A, இது B, இது C. ஸோ 5 + அப்போ நம்மளுக்கு என்னது 9 12. ஸோ A + B + Cங்கிறது 12 கிடைச்சிருக்கு. பட் இப்போ நல்லா பாருங்க, இங்கே வந்து 2 பேர் சேர்ந்து இது அப்போ நம்மளுக்கு எத்தனை A எத்தனை B எத்தனை C கிடைக்கும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதாவது நம்மளுக்கு 2A. இது ரெண்டு ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு A இருக்கு, இங்கே ஒரு A இருக்கு, 2A கிடைக்கும். இங்கே ஒரு B இருக்கு, இங்கே ஒரு B இருக்கு, 2B கிடைக்கும். இங்கே ஒரு C இருக்கு, இங்கே அப்போ 2C கிடைக்கும். அப்போ 2 + 2 நம்ம காமன் எடுத்துட்டோம்னா 2 + ABC தான் 12. ஓகேயா? அப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு A + B + C மட்டும் தான் வேணும். அப்போ இந்த 2 வந்து இங்கே டிவைட்ல கொண்டு வந்துடும். நம்மளுக்கு என்னது 6. அப்போ A + B + Cங்கிறது 6 தான் நம்மளுக்கு. நல்லா வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு டிவைட் பை 2 போடணும். ஏன்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு A வந்து 2A கிடைக்கும், 2B கிடைக்கும். மொத்தம் அப்போ 6 பேர் ஆயிடுவாங்க. நம்மளுக்கு தேவை 3 பேர் தான். அதனால நம்ம டிவைட் பை 2 போட்டுருவோம். புரிஞ்சுச்சா? அப்போ A + B + C வந்து 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்க வந்து நம்ம இது கண்டுபிடிச்சிக்கிறது எஃபிஷியன்சி தான். நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க கேட்டிருக்கிறது டேஸ். அப்போ எஃபிஷியன்சிலேருந்து நம்மளுக்கு டேஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? டேஸ் வந்து என்ன வந்து டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சியா. டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 60யா. அப்போ 60 / 6னா நம்மளுக்கு எத்தனை? 10 டேஸ். அப்போது இவங்க 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னா 10 டேஸ். இப்போ இதுலேயே அடுத்து இப்போ இந்த 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? 10 டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் தனித்தனியாக ஏயோடது A மட்டும் தனியாக எவ்வளவு, B மட்டும் தனியாக எவ்வளவு, C மட்டும் தனியாக எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு நம்ம A + B + Cயோட எஃபிஷியன்சி 6 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு A மட்டும் வேணா என்ன பண்ணணும்? இதுலேருந்து B + C சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு A கிடைச்சிருமா? B + C நம்மளுக்கு என்னது 4. அப்போ இங்கே ஏற்கனவே இருக்கிறது 6. அப்போ நம்மளுக்கு A மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? A + B + Cயோட B + C சப்ராக்ட் பண்ணிக்கணும். B + C எவ்வளோ? 4. அப்போ 6 - 4 நம்மளுக்கு எவ்வளவு? 2ன்னு கிடைக்கும். அப்போ A மட்டும் எஃபிஷியன்சி என்னது 2. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு 60 டிவைட் பை 2 கண்டுபிடிச்சா நம்மளுக்கு கிடைக்குமா? எத்தனை? 30. அப்போ A மட்டும் இந்த ஒர்க் எத்தனை டேஸில் முடிப்பாங்க? 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. A மட்டும் கம்ப்ளீட் ஒர்க் இன் 30 டேஸ். அடுத்து B கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும்? இந்த A + B + Cல A C சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு B கிடைச்சிருமா? அப்ப C + A நம்மளுக்கு என்னது? C + Aங்கிறது 3. அப்ப இந்த 6ல 3 சப்ராக்ட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும்? 3 வந்து டோட்டல், அதாவது டோட்டல் ஒர்க் பை இது எஃபிஷியன்ட் போது 60 / 3ன்னு போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20. அப்போ A வந்து எத்தனை டேஸ்? B வந்து எத்தனை டேஸ்? 20 டேஸ்.
அப்ப சி மட்டும் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், நமக்கு சி தான் வேணும் அப்படின்னா ஸோ ஏ பி சப்ராக்ட் பண்ணா சி கிடைக்கும். அப்ப ஏ பிளஸ் பியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 5. அப்ப இந்த 6ல 5 போச்சுன்னா 1. அப்ப வந்து 60 டிவைட் பை 1னா 1 தான். அப்ப சி வந்து எவ்வளவு 60 டேஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ சேர்ந்து கேட்டாலும் சரி, இப்படி கொடுத்துட்டு சேர்ந்து கேட்டாலும் சரி, தனித்தனியாக கேட்டாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் நான் இந்த மெத்தட் எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம எஃபிஷியன்சியும் அந்த டபிள்யூஸ் ஈக்குவல் டு இடி மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சம் செய்வோம். அதனால தான் அந்த போன மெத்தடுக்கும் நான் அந்த இதிலே சொன்னேன். இப்போ அடுத்த டைப் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து 2 டைப் சொல்லியிருக்கேன். ஏ பிளஸ் பி பிளஸ் சேர்ந்து செஞ்சு கேட்டாலும் சரி, அவங்க இண்டிவிஜுவலாக என்னன்னு கேட்டாலும் நம்ம இதிலே அப்படி செஞ்சிடலாம். ஓகேயா? அடுத்த டைப் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன? அப்படி கொஸ்டின் என்னன்னா, ஏ வந்து ஒரு வேலையை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க, அதே மாதிரி பி வந்து இப்போ என்னன்னா இதுல வந்து எஃபிஷியன்சி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏ வந்து பியை விட இவ்வளவு எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது பெர்சன்டேஜ்ல இருக்கலாம், மேபி ரேஷியோல இருக்கலாம், அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ அந்த டேட்டா பார்க்க பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. பி வந்து ஏ விட வேலை செய்யறாங்களா? ஓகே, பி வந்து அடுத்தது அப்ப பி ஆனவர் 40%, ஓகே, பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதான் கொஸ்டின். இதான் கொஸ்டின். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை வச்சு நம்ம இது எதுக்குன்னா இதை வச்சு நம்மளோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணா 0 கட் ஆயிடும். 2 டேபிள் அடிச்சோம்னா 5 7. இப்போ நம்மளுக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிச்சு. நம்ம எஃபிஷியன்சி தான். ஏயோட எஃபிஷியன்சி என்னது 5, பியோட எஃபிஷியன்சி வந்து 7. ஓகேயா? எஃபிஷியன்சி கிடைச்சிச்சு. எஃபிஷியன்சி கிடைச்சு இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் ஒர்க் தெரிஞ்சாலும் நம்ம டேஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் இங்க எது வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்க ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்காங்களா, 35 கொடுத்துருக்காங்களா? அப்ப என்னன்னா ஏ வந்து எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கு, 5 இருக்கா? அப்ப நமக்கு கேட்க வேண்டியது நம்ம என்ன கண்டுபிடிக்கும், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இடியா. சோ இங்க இ வந்து எஃபிஷியன்சி என்னது 5, நம்ம ஏக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஏ எடுத்துப்போம். 5 எஃபிஷியன்சி, அவங்க எத்தனை டேஸ்ல முடிப்பாங்களா? 35 டேஸ்ல. அப்ப அது ரெண்டே இன்டு பண்ணா நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் கிடைச்சிடும். அப்ப எத்தனை 5 is 25, 5 3 is 15, அப்போ 175. டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 175 தான் நம்மளுடைய டோட்டல் ஒர்க் கிடைச்சிட்டா. இப்ப நம்ம டோட்டல் ஒர்க்கும் கிடைச்சிருச்சு, எஃபிஷியன்சி கிடைச்சிச்சு, டேஸ் கண்டுபிடிச்சலாம். இப்போ யார் கேட்கறாங்கன்னு பார்க்கணும். யார் கேட்கறாங்க? நம்மளுக்கு பிக்கு தான் கேட்கறாங்க. அப்ப பிக்கு என்ன பண்ணணும்? 175 டிவைட் பை பியோட எஃபிஷியன்சி நம்ம டிவைட் பண்ணிக்கணும். பியோட எஃபிஷியன்சி என்னது 7. 7 சொன்னா 7 2s are 14, 14 பேலன்ஸ் 7 5s are 35. அப்ப நமக்கு 25 டேஸ்ல முடிப்பாங்க. பி அளவுல அந்த ஒர்க் எத்தனை டேஸ்ல முடிப்பாங்க? 25 டேஸ்ல முடிப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரிஞ்சா? நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கத வச்சு நம்ம எப்படி வந்து WETA வந்து நம்ம ஃபைன் பண்றதுன்னு பார்க்கணும். நம்மளுக்கு எஃபிஷியன்சி நம்மளுக்கு வந்து 2 பேர் கொடுத்தாங்க, நம்ம அதுல எல்சிஎம் எடுத்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சு அதுல இருந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். பட் இந்த கிவன் டேட்டா வச்சே நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நம்ம இதுல இருந்து டோட்டல் ஒர்க் இது ரெண்டையும் ஆட் பண்ணா இன்டூ பண்ணா டபிள்யூங்கிறது இடியா. சோ E8 A இன்டூ பண்ணா நம்மளுக்கு எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க் கிடைச்சிடும். டோட்டல் ஒர்க் இங்க வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஏக்கு மட்டும் தனியா கொடுத்துருக்காங்க. அப்ப அதனால நம்ம அதை எடுத்துட்டோம். ஏயோட டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 5, சோ அவங்க டேஸ் வந்து 35. சோ 5 into 35 பண்ணா 175. அதான் நம்மளுடைய டோட்டல் ஒர்க். ஓகேயா? சோ டோட்டல் ஒர்க் கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு. டேஸ் என்ன பண்ணணும்? 175 நம்மளுக்கு பி கேட்டதுனால நம்ம பி எடுத்துருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த சம் பார்க்கலாம். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து 10 டேஸ்ல ஒரு ஒர்க்கை முடிப்பாங்களா, பி வந்து 15 டேஸ்ல அதே ஒர்க்கை முடிப்பாங்களா? இப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்ப அதாவது ஒரு வீடு கட்ட வேலையை வச்சுப்போம், நான் முடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 2 பேருக்கும் சேர்த்து எவ்வளவுனா 2 lakhs அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. அப்போ
இப்போ இந்த அமௌண்ட்ல ஏ வந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒர்க்க முடிச்சதுக்கு அப்புறம். சோ எப்படி பண்றது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸோ 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் பார்த்தோன்னா 15 தான் ஹையஸ்ட் நம்பர். அப்போ 15 வந்து 10 டிவிசிபிள் ஆகாது. அடுத்து 15 அடுத்த மல்டிபிள்ஸ் என்னது 30 வந்து 10 ரெண்டு டிவிசிபிள் ஆகும். அப்போ 30 தான் நம்மளுடைய எல்சிஎம். இப்போ 30ங்கிறது டோட்டல் ஒர்க். இப்போ இதை வச்சு நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். அப்போ 30/10 நம்மளுக்கு என்னது 3. அடுத்து 30/15ன்றது 2. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2. இப்போ இங்கே 2 பேரும் சேர்ந்து தான் மொத்தமாக இந்த அமௌண்ட்டை வாங்குறாங்க. அப்போ 2 பேரும் எஃபிஷியன்சி 2 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 3 + 2 = 5. ஸோ இந்த 5 தான் என்ன பண்ணணும், இந்த டிவைட் பண்ணணும். 2 lakhs தான் டிவைட் பண்ணணும். அப்போ 2 lakhs / 5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 40,000 கிடைக்கும். இப்போ இந்த 40,000 தான் என்ன பண்ணணும், அவங்களோட எஃபிஷியன்சியோட நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா எவ்வளோ அமௌண்ட் அவங்க கெட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 40,000 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஏயோட அமௌண்ட்டு கிடச்சிரும். 4 × 3 எவ்வளவு நம்மளுக்கு 12. அப்போ என்ன கிடைக்கும், 1,25,000 20,000 கிடைக்கும். யாருக்கு 1,20,000ங்கிறது ஏக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது இப்போ நம்ம கொஷின் அதான் ஏ எவ்வளோ அமௌண்ட் பெற்றாங்க. நம்ம வேணால் எக்ஸ்ட்ரா பியும் பார்ப்போம். பி எப்படி கண்டுபிடிக்கிறேன், என்ன பண்ணும், ஜஸ்ட்டு பியோட எஃபிஷியன்சியால் அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 40,000 × பியோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு என்னது 2. அப்போ இன் பண்ணால் 80,000. அப்போ பி எவ்வளோ வந்து வாங்கியிருப்பாங்க அமௌண்ட்டுனா 80,000. ஓகேயா? அப்போ 80,000ங்கிறது நம்மளுக்கு பியோட அமௌண்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்க எஃபிஷியன்சியை வச்சு அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ யாருக்கு எஃபிஷியன்சி கூட இருக்குது, ஏக்கு. அப்போ ஏக்கு தான் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ ஏ வந்து எவ்வளவு 1,20,000 பாடுறாங்க. பி வந்து 80,000. ரெண்டே ஆட் பண்ணால் 2 lakhs வருதா? ஸோ இந்த 2 lakhs இப்போ ஈக்குவலாக ஏக்கும் பிக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பாருங்க. இங்க வந்து 3 persons இருக்காங்க. அதே மாதிரி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை பாக்குறாங்க. அப்ப ஏ வந்து எக்ஸ் வந்து 4 daysலயும், ஒய் வந்து 6 daysலயும், இசட் வந்து 10 daysலயும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. இப்போ 3 பேர் சேர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா இவங்க 30,000 rupees அமௌண்ட்னு இவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசியிருக்காங்க. அப்போ இதுல என்ன கேக்குறாங்கன்னா தனித்தனியா அவங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதே தான் போன தடவை பார்த்ததா. பட் அது 2 members பார்த்தோம். இங்க வந்து 3 members இருக்காங்க. ஸோ 3 membersக்கு அதே டைப் தான். ஸோ 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். என்னது பெரிய நம்பர் நம்மளுக்கு என்னது 10னா அப்போது 10 வந்து 6 டிவிசிபிள் ஆகாது. அப்போ அடுத்து 20 பார்க்கணும். 20 வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகும், 6ஆல் டிவிசிபிள் ஆகாது. அடுத்து 13 பார்த்தோன்னா 30 வந்து 6ஆல் டிவிசிபிள் ஆகும், 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. அடுத்து 14 பார்த்தோன்னா 4ஆல் டிவிசிபிள் ஆகும், 6ஆல் டிவிசிபிள் ஆகாது. அடுத்து 15 பார்த்தோன்னா 4ஆலையும் டிவிசிபிள் ஆகாது, 6ஆலையும் டிவிசிபிள் ஆகாது. 16 பார்த்தோன்னா 6ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 4ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் என்னது 60. அப்போ நம்ம இது டோட்டல் ஒர்க்கா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், 60 / 4னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 15. ஓகே, 15. அடுத்து நெக்ஸ்ட்டு 60 / 6. அப்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 10. ஸோ அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஒய் வந்து 10. அடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் இசட் வந்து 60/10 6. இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த அமௌண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. எவ்வளவு 31,000. அப்போது இவங்க 3 பேரும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 31. அப்போ அந்த 31ல் அதாவது 31,000 டிவைட் பண்ணணும். இப்போ 31,000 / 31 போட்டால் நம்மளுக்கு 1000 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 1000ங்கிறது தான் என்ன பண்ணணும், நம்ம அவங்களோட எஃபிஷியன்சியோட மல்டிப்ளை பண்ணணும். யாரோட எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க, 3 பேருமே கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போ எக்ஸுக்கு அதோட எஃபிஷியன்சியோட மல்டிப்ளை பண்ணணும், ஒய்க்கு அதோட எஃபிஷியன்சி. ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறா என்ன பண்ணணும், 1000 × 15. அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 15,000. நெக்ஸ்ட் ஒய்யோடது என்னது 10. ஸோ 10 × 1000ன்றது 10,000. நெக்ஸ்ட் இசட்டோடது என்னது 6. ஸோ 6 × 1000 6,000. ஸோ டோட்டல் 31,000ங்கிற அமௌண்ட் வந்து 3 பேருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகேயா? ஸோ இப்போ இது வந்து இப்போ 3 பேருக்கு பார்த்துருக்கோம். அடுத்த டைப் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செயின் ரூல். ஓகேயா? இந்த செயின் ரூல் வந்து எப்படி இருக்கும், அதாவது மென் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு
டேஸ் கொடுத்துருப்பாங்க. டேஸ் வந்து டேஸாக இருக்கலாம், இல்லை ஹவர்ஸாக இருக்கலாம், மினிட்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மென் சேர்ந்து இத்தனை டேஸில் இவ்வளோ ஒர்க் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அடுத்து வந்து ஒரு செட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க, அடுத்தது இன்னொரு செட் கொடுத்துருப்பாங்க, மறுபடியும் இன்னொரு செட் ஆஃப் மென் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேஸ் வந்து இவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதுதான் செயின் ரூல். ஓகேயா? ஸோ இந்த மெத்தடை பேஸ் பண்ணி சம் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேயா? சோ இங்க क्वेश्चन பார்க்கலாமா? 60 அதாவது 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. சோ அப்போ ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள். அப்ப இங்க ஒர்க்குங்கிறது என்னது? அந்த பருத்தி உருண்டை உருட்டுறதுதான் அந்த ஒர்க். சோ அப்ப அது வந்து என்னது? ஸோ எத்தனை உருண்டைன்னு நம்மளுக்கு சொல்லலை, அதை விட்டுடலாம். அடுத்தது டேஸ் வந்து எத்தனை நாள் ஆகுதுன்னா 7 days ஆகுதா. ஸோ ஒரு பருத்தி உருண்டை ஊட்டுறதுக்கு எத்தனை டேஸ் ஆகுது? 7 days. 60 மென்ஸு சேர்ந்து. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் எனக்கு இது கொடுத்துருக்காங்கன்னா 42 மென்ஸ் சேர்ந்து அப்போ அந்த உருண்டையை எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை ஒர்க்கை பொறுத்தவரையும் இங்கே நம்மளுக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணல, மென்ஸும் டேஸும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 60 மென்ஸ் வந்து அந்த ஒர்க்கை வந்து 7 daysலையும் 42 மென்ஸ் அப்போ எத்தனை டேஸில் முடிப்பாங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போது நம்மளுக்கு ஒர்க்கு கொடுத்துருந்தா அதை நம்ம கீழே டிவைடில் போட்டிருக்கணும். பட் இங்கே நம்மளுக்கு ஒர்க்கு கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மென்ஸும் அண்ட் டேஸும் தான். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோமா, M1 60, D1 7 டிவைட் பை ஒர்க்கு நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அப்போ அதனால அது தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே மென் 2 என்ன கொடுத்துருக்காங்க, 42 மென்ஸ் சேர்ந்து எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அதான் நம்மளுடைய கொஸ்டின். அப்போ அதை எக்ஸ்னு வச்சுக்குவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த சைடு உள்ளது நேராக அடிச்சிடலாம். அடித்தா என்ன பண்ணிக்கும், எனக்கு 7 அடிச்சேன்னா இப்போ இந்த 7 வந்து 6 டைம்ஸ் அடிக்கலாமா, 7 6 42. இப்போ இந்த 6 வந்து 60ல் எத்தனை டைம்ஸ் அடிப்பேன் நான், 10 டைம்ஸ். இப்போ எனக்கு என்ன ஆன்சர், எக்ஸ் ஈக்குவல் டு 10 days. அப்போ 10 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ மென்னு வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, கண்டிப்பாக டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஆள் கம்மியாக இருந்தால் அதிகமான நாட்கள் தான் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ 7 விட கண்டிப்பாக கூட தான் இருக்குன்னு சொல்கிறேன்னா அப்போ வந்து 10 days. இந்த மெத்தட் பாருங்க. இந்த இது எப்படி, இந்த டைப் எப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. நடுவில் ஒருத்தவங்க பாதிலே போயிடுறாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணா மிச்சம் உள்ளவருக்கு இன்னொருத்தர் முடிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும். இல்ல சேர்றாங்க, எக்ஸ்ட்ராவா சேர்றாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருப்பாங்க, பாதிலே போயிடுவாங்க. இல்லைன்னா ஏ மட்டும் ஃபர்ஸ்ட் செய்வாங்க, அப்ப நடுவுல வந்து பி வந்து ஜாயிண்ட் ஆவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸோ எப்படி இந்த மாதிரி இருந்தா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் எல்சிஎம். இப்போ இந்த சம் பாருங்க. இப்போ ஏ வந்து 40 டேஸும் பி வந்து 60 டேஸும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 120. ஓகேயா? ஸோ 60 தான் பெரிய நம்பரு, 60 40 டிவைட் ஆகாது. அப்போ 60 நெக்ஸ்ட் நம்பர் என்னது 120. அது வந்து 4 ஆல் டிவைட் ஆகும், 40 ஆல் டிவைட் ஆகும், 60 ஆல் டிவைட் ஆகும். ஸோ எல்சிஎம் வந்து 120. இப்போ 120ங்கிறது டோட்டல் ஒர்க்கா. ஸோ இப்போ நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி என்னது, 120 டிவைட் பை 40னா நமக்கு 3 டைம்ஸு, அப்புறம் 120 டிவைட் பை 60னா 2 டைம்ஸ். ஓகேயா? ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ அண்ட் பி கண்டுபிடிச்சாச்சா. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, A + B சேர்ந்து 8 days ஒர்க் பண்ணுறாங்களாம். அந்த 8 daysக்கு அப்புறம் ஏ வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க்கை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போது டோட்டலாக இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை டேஸ் ஆகுது அப்படின்ட்டு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேயா? அப்போ என்ன ஆகுது, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு A + B தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எத்தனை டேஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மிச்சம் உள்ள ஒர்க்கை பி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களா. ஸோ A + B அப்புறம் B ரெண்டையும் எழுதிப்போம். எழுதிட்டு இப்போ ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி எழுதணும். எஃபிஷியன்சி ஆஃப் A + B என்னது, ஏற்கனவே A வந்து 3, B வந்து 2, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் A + B வந்து 5, B மட்டும் எஃபிஷியன்சி வந்து 2. ஓகே, எழுதியாச்சா. ஸோ ஏயும் பியும் சேர்ந்து 8 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு எத்தனை டேஸ் வந்து 8. அப்போ ரிமைனிங் ஒர்க்கை தான் நம்மளுக்கு யார் கம்ப்ளீட் பண்ணியிருப்பா, பி கம்ப்ளீட் பண்ணியிருப்பா. ஓகேயா? ஸோ அப்போ பி வந்து ரிமைனிங் ஒரு டோட்டல் ஒர்க்கை நம்ம எப்போதுமே என்ன பண்ணால் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ எக்ஸ் டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ ஏற்கனவே 8 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ மிச்சம் உள்ள ஒர்க்கை தான் வந்து பி பார்த்துருப்பாங்கன்னா அப்போ என்னென்ன எக்ஸ் பைடு சைட் தான் மிச்சம் உள்ள ஒர்க் இல்லையா. ஸோ அதை தான் பி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ நம்ம எஃபிஷியன்சியும் டேஸும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிற என்ன பண்ணணும், இ இன்ட்டு டியா. ஸோ இ இன்ட்டு டி என்னது 5 × 8 வந்து 40. நெக்ஸ்ட்டு 2x 2 × x 2x மைனஸ் 8 × 2 16x. இப்போது இது என்னதுன்னா இந்த ஒர்க்கு இதோட ஒர்க்கு இந்த ஒர்க்கு
அடுத்து பியோட ஒர்க். ஸோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சது என்னது, டோட்டல் ஒர்க் தானே. ஸோ டோட்டல் ஒர்க் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 120. ஸோ இப்போ 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 120 கிடைக்கும். ஓகே, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு வந்து எக்ஸ் கிடைச்சிடும். இப்போ என்ன பண்ணணும், ஸோ 2x அப்படியே வச்சுட்டு நம்பர்லாம் சைட் கொண்டு போகும். அப்போது 14 - 16 நமக்கு என்ன கிடைக்கும், 2x + 24 கிடைக்கும் ஈக்குவல் டு 120. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த 24 அந்த சைடு போயிடும். ஸோ மைனஸில் போகுமா. ஸோ அப்போ 2x = 120 - 24. அப்போ 2x = 120 - 24 எவ்வளவு, 96. ஸோ 96. அப்போ x = 96/2. அப்போ நமக்கு x என்ன கிடைக்கும், 2 4s are 8, பேலன்ஸ் 1. அப்போ 8 டைம்ஸ். அப்போ 48 டேஸ் தான் நமக்கு கிடைக்குது. அப்போ என்ன ஆன்சரு, ஸோ 48 டேஸில் தான் வந்து டோட்டல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆக போகுது. ஏன்னா எக்ஸில் வந்து டோட்டல் ஒர்க்கு தான் வச்சுருக்கோம். ஸோ டோட்டல் ஒர்க்கு எத்தனை டேஸில் கம்ப்ளீட் ஆனால் தான் நம்மளோட கொஸ்டின். அப்போ 48 டேஸ் தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, இது சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ 5, அதாவது நம்ம கரெக்டாக அந்த டேஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு A + B சேர்ந்து 8 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு இருக்கா. ஸோ அதை வச்சு 18 ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். அடுத்து ரிமைனிங் ஒர்க்கை தான் வந்து B கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம எப்பவும் டோட்டல் ஒர்க் வந்து எக்ஸ்ன்னு வச்சுருப்போமா. அப்போது எக்ஸ்லேருந்து அந்த 8 டேஸை சப்ராக்ட் பண்ணால் அந்த டேஸை தான் B வந்து அந்த ஒர்க்கை தான் B வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது x - 8. இது ரெண்டே கரெக்டாக போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகேயா. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எஃபிஷியன்சி ஆஃப் AB கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒர்க் கிடைக்கும். ஸோ 2 ஒர்க்கையும் நம்மளுக்கு ஆட் பண்ணால் டோட்டல் ஒர்க்கு ஈக்குவல் பண்ணி நம்ம வந்து எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா. ஸோ அதுதான் நம்ம டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறக்கூடிய டேஸ் வந்து 48 டேஸ். அடுத்து இந்த சம்ம பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதில் A வந்து 12 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க, B வந்து 18 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து இதில் வந்து A வந்து 4 டேஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா லெஃப்ட் ஆகிடுறாங்களாம். ஸோ அடுத்து B வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஹவு மெனி டேஸ் டு கம்ப்ளீட் தி டோட்டல் ஒர்க்கு. அப்போ வந்து டோட்டலாக இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகுதுன்னு நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறோம், வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 12க்கும் 18க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா. ஸோ 12 and 18 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 18 தான் நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட் நம்பர். அப்போ 18 ஹையஸ்ட் நம்பர்னால் அதோட 18 வந்து 12 டிவிசிபிள் ஆகாது. அப்போ 18ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் என்னது, 36. அப்போ 36 தான் வந்து நம்மளுக்கு டிவிசிபிள் ஆகும். ஓகேயா. இப்போ நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் என்னது 36. அப்போ இங்கே 36 தான் நம்மளுக்கு எல்சிஎம். டோட்டல் ஒர்க் என்னது 36. அப்போ எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை டைமா. ஸோ வந்து டேஸ். ஓகே, அப்போ 36/12 3, 18 2. இப்போ எஃபிஷியன்சி AB கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அடுத்து இங்கே வருவோம். கான்செப்டில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, A மட்டும் தனியாக செய்வாங்க கொடுத்துருப்பாங்களா. அப்போ மிச்சம் உள்ளது Bக்கு செய்வாங்க. அப்போ ABன்னு போட்டுக்குவோம். A வந்து எஃபிஷியன்சி 2, B வந்து எஃபிஷியன்சி A 3, B வந்து 2. A வந்து 4 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இன்ட்டு பண்ண எவ்வளோ 12 டேஸ். அப்போது ஒர்க் எத்தனை ஒர்க் முடிச்சிருக்காங்க, 12 முடிச்சிருக்காங்களா. இப்போ டோட்டல் ஒர்க் என்னது 36. அப்போது ரிமைனிங் ஒர்க்கை தான் B கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 36ல் 12 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 8 4 24. ஸோ 24 தான் ரிமைனிங் ஒர்க். இதுதான் வந்து B கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு இதில் Bயில் எஃபிஷியன்சி தெரியுது, ஒர்க்கு தெரியுது. அப்போ நம்மளுக்கு டைம் வேணும்னா என்ன பண்ணணும், W/E. ஸோ ஒர்க் வந்து 24 / 2. அப்போ 12. அப்போ B 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை டேஸ் ஆகிருக்கு, 12 டேஸ் ஆகிருக்கு. ஓகேயா. அப்போது டோட்டல் ஒர்க்கு, ஸோ இப்போ இந்த டோட்டலாக அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை டேஸ் ஆகிருக்கு, 12 டேஸ் ஆகிருக்கு. ஸோ அதான் நம்ம கொஸ்டின், ஹவு மெனி டேஸ் டு கம்ப்ளீட் தி டோட்டல் ஒர்க். ஸோ 12 டேஸ். அப்படி இல்லாமல் அது நம்ம வந்து B மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை டேஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும், ஸோ இந்த ஏற்கனவே வந்து இதில் A ஒரு 4 டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அப்போ அதை 12 சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 8 கிடைக்கும். ஸோ அப்போ B மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காங்க எத்தனை டேஸ் பண்ணிட்டாங்கன்னா அது 8 டேஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ B மட்டும் அந்த ஒர்க்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா B வந்து ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை டேஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 டேஸு. இப்போ ஹோல் ஒர்க்குன்னா நம்மளுக்கு வந்து 12 டேஸ்.
ஆல்ரெடி நமக்கு ஏ வந்து 4 days ஒர்க் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏ 4 days ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ ஏற்கனவே அந்த ஏ ஒர்க் பண்ண 4 days சப்ராக்ட் பண்ணிட்டா 12 days. அப்போ 8 ஒர்க் பி ஒர்க் பண்ண டேஸ் வந்து 8 days. ஓகே, இப்போ இங்கே கேட்டிருக்கிறது ஹோல் டேஸ் தான். அப்போ ஹோல் ஒர்க் தான். அப்போ ஹோல் ஒர்க்னால 12 days. ரிமைனிங் ஒர்க்கை பி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை டேஸ்ன்னு கேட்டாங்கன்னா 8 days. ஓகே, அண்டர்ஸ்டாண்டுங்களா? இன்னும் மிச்சம் உள்ள டைப்பை அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நான் ஃபுல்லாக ஒரு கிளாஸில் போடலான்னு பார்த்தேன், கொஞ்சம் லென்த்தியாக வருது வீடியோ, அதனால் நான் அதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். அடுத்து ரிமைனிங் டைப்ஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் போடுறேன். ஓகே, ஸோ இந்த சம்மலாம் நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் போடும்போது உங்களுக்கு டவுட் வர மாதிரி இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு அது ஈஸியாக வந்து போட ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி உங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.